வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லேட் 80ஸ்லேருந்து ஏர்லி 2Ksக்குள்ளே வந்த தரமான 5 ஃபீல் குட் மூவிஸ் தாங்க இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த புது முயற்சி ஆகாஷ்? இப்போயே வந்துட்டு நிறைய ஃபீல் குட் மூவிஸ் வந்துட்டு தானே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வர ஃபீல் குட் மூவிஸ் எல்லாம் நல்லா தாங்க இருக்குது. இருந்தாலும் அந்த பழைய ஃபீல் குட் மூவிஸ் வந்துட்டு ரொம்ப வாழ்வியல் சார்ந்து உங்களுக்கு தினசரி வாழ்க்கையோட ரொம்ப ஒன்றி போன காரணத்தினால வந்துட்டு அதிலே என்னுடைய மனசு வந்துட்டு இன்னும் ஒட்டிக்கிட்டு இருக்குங்க. நானே ஒரு ஏர்லி 2K கிட்டுங்கிறதுனால கூட இப்படி மனநிலை இருக்கலாம். இருக்கட்டுமே, புது முயற்சி வந்துட்டு எப்பயுமே வந்து ஹாலிவுட் ரசிகர்களை வந்து ஆதரிப்பாங்க. நீங்களும் எங்களை ஆதரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபை போட்டுட்டு சேனலில் இருக்க மற்ற வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிங்க. இப்போ இதுக்கு மேலே இன்ட்ரோக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளோட லிஸ்ட்டில் 5வது இடத்தை பிடிச்சிருக்குது 50 First Dates. 2004 வந்த இந்த படத்தை ஒரு காமெடி ரொமான்ஸ் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன பார்த்தீங்கன்னா, ஹென்ரி அப்படின்ற நம்ம படத்தோட ஹீரோ வந்துட்டு இந்த ரொமான்ஸில் வந்துட்டு பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. மீன்ஸ் ஒரு கமிட்டடாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு இன்னொருத்தர் வந்துட்டு நேசிக்கிறது அப்படிங்கிறது வந்து சரி வராது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் இருப்பார். இந்த சமயத்தில் வந்துட்டு இவர் லூசி அப்படின்ற ஒரு பொண்ணை சந்திப்பார். இவருக்கு வந்து அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சி போயிடும். அதே நேரத்தில் அந்த பொண்ணுக்கு அவர் ரொம்ப பிடிச்சி போயிடும். பட் பிரச்சனை என்னென்னா, அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் இருக்க காரணத்தினால அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ டேட் பண்ணதெல்லாம் மறந்துடும். ஸோ திரும்ப இவர் இதே பொண்ணை வந்துட்டு டேட் பண்ண ஆரம்பிப்பார். படம் ரொம்ப காமெடியாக இருக்கும், ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்குங்க. இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 4வது இடத்தை பிடிச்சிருக்குது How to Lose a Guy in 10 Days. 2003 வந்து இந்த படத்தை ஒரு காமெடி ரொமான்ஸ் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டிங்கிறவங்க வந்துட்டு ஒரு மேகசின் ரைட்டராக இருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு பெஞ்சமின் அப்படின்றவர் வந்துட்டு ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருப்பார். இவர் வந்துட்டு 10 நாளில் நான் எந்த பொண்ணாக இருந்தாலும் உஷார் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு பெட்டு கட்டியிருப்பார். இந்த சமயத்தில் இந்த கேட்டுன்ற பொண்ணு இவங்க வாழ்க்கையில் வர்றது மேற்கொண்டு இவங்க 2 பேரும் வந்துட்டு தங்களுடைய உண்மையான இன்டென்ஷன் தவிர்த்து உண்மையிலே வந்துட்டு காதலிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த 10 நாளுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்துட்டு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு குறைச்ச பட்ஜெட் போட்டு தரமான ஹிட் அடித்த படத்தில் இந்த படங்களும் ஒன்று. இந்த படத்தோட நல்ல சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு துண்டாக நறுக்கப்பட்டு இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்லாம் வந்துட்டு ஸ்டேட்டஸாக வளம் வந்துகிட்டு இருக்கும். அப்பப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 7.1. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 3rd பிளேஸ் பிடிச்சிருக்குது த ஹாலிடே. 2006 வந்து இந்த படத்தை ஒரு காமெடி ரொமான்ஸ் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 கேர்ள்ஸ் இருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்துட்டு வெவ்வேறு கண்ட்ரியை சேர்ந்தவங்க. இவங்க 2 பேரும் வந்துட்டு தூரத்துலேருந்தே நண்பர்களாக இருந்தாலும் இவங்க 2 பேருக்கு வந்துட்டு ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இவங்க காதலர்கள்ட்டேருந்து இவங்க பிரச்சனைகளை வந்துட்டு சால்வ் பண்ணிக்க முடியாமல் ஒரு சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்க சமயத்தில் 2 பேரும் வந்துட்டு ஒருத்தருடைய இன்னொருத்தர் வீடு வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு அவங்க ஊருக்கு போயிடுவா, அவள் வந்துட்டு இவங்க ஊருக்கு வந்துடுவா. ஸோ இந்த 2 வெவ்வேறு கண்ட்ரியை சேர்ந்த இந்த பெண்கள் வந்துட்டு உள்ளூரில் இருக்க லோக்கல் பாய்ஸ் ஒரு சில பேரை பார்ப்பாங்க. ஸோ அந்த லோக்கல் பாயை வந்துட்டு இந்த பொண்ணும் அந்த பொண்ணும் வந்துட்டு காதலிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த காதல் வந்துட்டு எவ்வளோ நாள் நீடிக்குது, கடைசியில் இது எப்படி முடியுது அப்படிங்கிறதா படத்தோட மிச்ச கதை. ரொம்ப மனநிறைவான படம். கடைசி வரைக்கும் உட்காந்து பொறுமையாக பாருங்கள். அங்கங்கே கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணாலும் நல்ல படங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.3. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 2nd பிளேஸை பிடிச்சிருக்குது வென் ஹாரி மெட் சாலி. 1989 வந்து இந்த படத்தை ஒரு காமெடி ரொமான்ஸ் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 ஹை ஸ்கூல் கிராஜுவேட்ஸ் வந்துட்டு அந்த டைம்லேயே வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பாங்க. பட் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் ஏற்பட்ட காரணத்தினால அவங்க வந்துட்டு பிரிஞ்சிருவாங்க. அது தொடர்ந்து வந்துட்டு 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து யதார்த்தமாக வந்து ஒரு இடத்துல திரும்ப அவங்க சந்திப்பாங்க. அண்ட் அந்த சந்திப்புக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் மாறி பேசிக்கிறது, என்னென்ன மாதிரி உணர்வுகளை வந்துட்டு பரிமாறிக்கிறாங்க அப்படிங்கிறதான் வந்துட்டு படத்துடைய மிச்ச கதை. இந்த படத்தில் வந்துட்டு இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. எனக்கு வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு இந்த படம் பார்த்து. நானே ஒரு தடவை ரிவிஷன் போடணும் இந்த படத்தை. பட் வந்து எனக்கு அப்போ இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் இப்போயுமே எனக்கு இந்த படம் ஞாபகம் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் வந்துட்டு ஒரு அவுட்லைனான கதை. ப்ராப்பராக சீன் பை சீன்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் படம் நல்லா இருக்குங்க. இந்த படம் பார்த்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.8. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 1st பிளேஸை பிடிச்சிருக்குது த பிரின்சஸ் பிரைட். 1987 வந்து அந்த படத்தை ஒரு ஃபேமிலி காமெடி ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்டர் கப் அப்படின்னு ஒரு இளவரசி இருப்பா. இந்த இளவரசி வந்துட்டு அவங்க நாட்டில் இருக்க ஒரு ஏழை பையன், ஒரு ஃபார்ம் பாய் அவன் மேலே வந்து காதல் வயப்படுவா. இந்த சமயத்தில் அவள் காதலிக்கிற அந்த பையனை வந்துட்டு இவளை நேசிக்க ஆரம்பிப்பான். இந்த சமயத்தில் அவன் வேலை தேடி போகிற இடத்துல வந்துட்டு ஒரு சில கொள்ளக்காரங்களால் வந்து தாக்கப்படுவான். இதை தொடர்ந்து இவங்க 2 பேரும் வந்துட்டு திரும்ப எப்படி சேர்றாங்க, இவங்களுடைய காதலை வந்துட்டு எப்படி வெளியே சொல்கிறாங்க, கடைசியில் கிளைமேக்ஸில் வந்துட்டு இந்த பைரட்ஸ்க்கெல்லாம் என்ன ஆகுது அப்படிங்கிறத வந்துட்டு அப்படியே ஸ்லோவாக கொஞ்சம் ஆக்ஷனு ரொமான்ஸ் எல்லாம் கலந்து அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி கொட்டியிருப்பாங்க இந்த படத்தில். இந்த படம் வந்துட்டு நிறைய 90s கிட்ஸுடைய ஃபேவரேட் ஃபிலிமு. எனக்கே வந்துட்டு ஒரு சில 90s கிட்ஸ் சஜஸ்ட் பண்ணி தான் நானே பார்த்தேன் இந்த படத்தை. ஸோ இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 8.2ங்க. இதே மாதிரி நல்ல படங்களுடைய லிஸ்ட்டு வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு இது மாதிரி வேறு ஏதாவது ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா தயக்கப்படாமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. பாய்.